டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூரி சம்மந்தமான உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் பூரி போடும்போது நமக்கு நிறைய டவுட் வரும். அது மாவு என்னென்ன மாவு சேர்க்கணும், அதை எப்படி பிசையணும், எந்த பதத்துக்கு நம்ம உருண்டை போடணும், அதை எப்போ தேய்க்கணும், எப்படி தேய்ச்சி நம்ம எந்த அளவுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நமக்கு ஒரு கரெக்டான பூரி வரும் அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். நம்மளும் சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் பார்த்து ஒவ்வொருத்தரும் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு பூரியை போட்டோம் அப்படின்னா அது நம்ம விருப்பம் போல் வராது. அது இஷ்டத்துக்கு அது ஒரு ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ தான் நமக்கு இருக்கிற கோபமெல்லாம் அந்த பூரி மேலே தான் இருக்கும். ஏன்னா அந்த பூரியை சாஃப்டாக எடுக்கிறதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கெட்டு நிறைய டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருப்போம். கடைசியில் அந்த பூரி நம்மளை வந்து சொதப்பி விட்டு போயிடும். நேற்று வரைக்கும் நீங்கள் பூரி எப்படி வேணாலும் போட்டிருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை இன்றைக்கி நீங்கள் முழுசாக பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் பூரி நீங்கள் சொல்கிற மாதிரி வரும். அந்த அளவுக்கு பூரி சம்மந்தமான ஏ டு இசட் எல்லா டவுட்டையும் உங்களுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூரிக்கு நம்ம எந்தெந்த மாவெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணணும், அது போக இதில் வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து மாவு பிசையணும், மாவு பிசைஞ்சு எவ்வளோ நேரம் கழித்து பூரி போடணும், இந்த பூரி உப்பலா வர்றதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸு நிறையா காத்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது பூரி நம்ம போடும்போது நல்லா உப்பி வருது, கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சப்பி போகுது, அது ஏன் அப்படி வருது அப்படின்னு நிறையா கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பூரி போட ஆரம்பிக்கலாம். ஆமா, நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தெய்வம் தேட்டருக்கு ஆப்போசிட், அதாவது வஉசி நகர்ல என்ட்ல இருக்கு. ஆமா, அவ்வளவுதான். நம்ம கடை ரொம்ப ஈஸி. பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறீங்க, தெய்வம் தேட்டர் எங்கன்னு கேட்குறீங்க, தெய்வம் தேட்டர் வந்து பாத்தீங்கன்னா மீண்டு விலாஸ் இந்த ஏரியாவில் எங்க கேட்டாலுமே சொல்லிடுவாங்க, வஉசி நகர். அவ்வளவுதான், இதுதான் நம்ம கடை லொகேஷன். வணக்கம், நம்ம டீ கடை கிச்சன்ல 2வது வீடியோ. நம்ம வந்து இன்னைக்கு வந்து பூரி எப்படி போடுறோங்கிறத பார்க்க போறோம். பூரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1 கிலோ அளவு நம்ம எடுத்துருக்கோம். ஆசீர்வாதா மாவுல 3/4 கிலோ போதுமா, 1/4 கிலோ வந்து மைதா, 3/4 கிலோ கோதுமை மாவு, 1/4 கிலோ மைதா. மைதா வந்து எந்த மைதானா நம்ம பொட்டாக்கு போடுறோம்ல அந்த மைதா நம்ம போடுறோம். என்ன, ஆமா, என்ன காரணம் அப்படின்னா பூரி வந்து எண்ணெய் குடிக்காம இருக்கணும். அதாவது எது சேர்த்தா மைதா சேர்க்கணும். நம்ம மைதா சேர்க்காம வெறும் கோதுமையில போடுவோம், அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபுல்லா அப்படியே எண்ணெய் அப்படியே வட வட வடன்னு எண்ணெயா இருக்கும். மைதா என்ன செய்யுங்கன்னா எண்ணெயை வந்து கம்மி பண்ண போடுவோம். அதாங்க நம்ம உளுந்த உறவை கூட அந்த மைதா போடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த எண்ணெய் குடிக்காம இருக்கு. இது தெரியாம என்ன செய்வாங்க, கோதுமையிலேயே போடுவாங்க. கோதுமையிலேயே போடுறப்ப எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா கொடுத்து 2 பூரி சாப்பிட்டவொடனே 3வது பூரிக்கு அவங்களுக்கு திறக்க வரும். அந்த எண்ணெயை குறைக்கிறதுக்கு தான் இது. அதனால ஒரு 1/4 கிலோ அதை சேர்த்தோம்னா அந்த எண்ணெயை வந்து அதிகமா அந்த பூரி குடிக்க விடாம நம்ம பாதுகாப்போம். ஆனா நிறைய பேருக்கு கோதுமை பூரி தான் பிடிக்குது. அதாவது 3/4 காப்பங்கு, அதாவது இதை சரி வர்றதுக்கு இந்த பொருளை சேர்க்கணும். சிமெண்ட்டை மட்டும் போட்டு வீடு கட்ட முடியாது, கொஞ்சம் மணல் சேர்க்கணும். மணலுக்கு ஏற்ற மாதிரி சிமெண்ட்டை சேர்க்கணும். அதுக்காக சிமெண்ட்ல தான் நல்லா வீடு ஒட்டுறவங்களுக்காக சிமெண்டா போட்டு கட்ட முடியும். எண்ணெயை தடுக்கிறதுக்கு தான் போடுறோம். இதுல வந்து வேற எதுக்கும் கிடையாது. அதுக்காண்டி யாரு பண்றோம், அதாவது ஒரு கலர் கொடுக்குற மாதிரி. இது இன்னொரு ரகசியம் இருக்கு, அதை நம்ம சொல்றோம். இது வந்து கரெக்டா 1 கிலோ நம்ம பொட்டாக்கு பண்ணிக்கிறோமோ அதே இதுதான். ஆனா இது வந்து மாவு கொஞ்சம் டைட்டா போடணும். டைட்டா இருந்தா தான் பூரி நல்லா இருக்கும். கொஞ்சம் லூஸ் ஆயிருச்சுன்னா மாவு வந்து ஈரப்பதம் ஏறிடும். ஈரப்பதம் ஏறுறப்ப நம்ம எண்ணெயில பொரிக்கிறப்ப இந்த எண்ணெய்க்கும் இந்த ஈரப்பதத்துக்கும் செட் ஆகாம பூரி எந்திக்காது, எண்ணெயை வாங்கும். கரெக்டா இருக்கும். எண்ணெயோட சூட குறைச்சிடும். நம்ம 1 கிலோவுக்கு நம்ம ஏன் கணக்குப்படி இது ஒரு அரை 1, இது நம்ம கணக்கு 1 ஸ்பூன். இன்னொரு ரகசியம் என்னன்னா சீனி வந்து சேர்க்கறதுக்குன்னா ஒரு கலர் கொடுக்குது, ஒரு சைனிங் கொடுக்கும், மெழுகு ஏத்துற மாதிரி, மேக்கப் போடுற மாதிரி. மைதா எண்ணெயை குறைக்கும், சீனி வந்து அளவு கொடுக்கும், அந்த நிறம் கொடுக்கும். ஆமா, சீனி வந்து எப்படின்னா எடுத்துன்னா 50 கிராம் 100 கிராம் தான் போடக்கூடாது. நம்ம ஒரு ஆஃப் ஆயில் போடுறோம்னா ஆஃப் ஆயிலுக்கு மேல பொடி போடுவோம் பாத்தீங்களா, மிளகு பொடி. ஆமா, மலை சாரலா, நம்ம வடிவேலையா சொன்ன மாதிரி மலை சாரலா தான் போடுறது. இந்த பாரு, 1 கிலோவுக்கு 2 ட்ரிப் போடுற முதல்ல உப்பு போடுற மாதிரி, 2வது இதுக்கு மேல போட்டீங்கன்னா அப்புறம் இது வந்து பூரி கிடையாது, பன்னு மாதிரி ஆயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஆயில். அதாவது நம்ம வந்து நம்ம சிக்கன் இதான் வைக்கிறப்ப ஊற்றுவோம்ல, அந்த 1 2 அவ்வளவுதான், கிட்டத்தட்ட ஒரு 30 மில்லி இருக்கும். இது வந்து ஏற்கனவே ரொட்டம் சொன்னா நான் வந்து மைதாக்கு எடுப்பேன் அப்படிங்கிறது
2 கிலோவுக்கு 1 கப்புனா அந்த 1 கிலோவுக்கு இப்ப பாதி பாதி. ஆமா, அதை நம்ம கணக்கு பண்ணி நம்ம ஊத்திக்கணும். அதே மாதிரி மாவு வந்து கொஞ்சம் டைட்டா போடணும், அதனால தண்ணி கொஞ்சம் தொளிச்சு இது பண்ணணும். தொளிச்சு யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல கரையிறதுக்கு மட்டும் ஊத்துறீங்க. ஆமா, அந்த கரையிறதுக்கு மட்டும் அளவா ஊத்திட்டு எடுத்த உடனே அப்படியே சத்துன்னு பிணைஞ்சிடக்கூடாது. இந்த சீனி கரையணும். சீனி, எண்ணெய், உப்பு 3மே நல்லா வந்து கரையணும். இப்ப நல்லா கையை இது பண்ணி நீங்க கரைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் சீனி நல்லா கையில தட்டு போடும். இப்போ மாஸ்டர் வந்து நீங்க கடையில போறதுனால கல்லுல போடுறீங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து அதுதான் ஒரு பெரிய ஒரு அவங்க ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி எல்லாம் ஊத்திட்டு கரைச்சிட்டு அப்புறமா மாவு போட்டு மாவு போட்டுக்கலாம். ரைட். நம்ம கல்லு, அதாவது கல்லு இருக்கனால வந்து நம்மளால கொஞ்சம் மாவை இழுத்து வச்சு செய்ய முடியும். நீங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சமையல் அவங்க வந்து வீட்டுல கொஞ்சம் பேசுன மாதிரி பாத்திரம் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இல்லன்னா ஒரு பெரிய தட்டு மாதிரி நம்ம இந்த சாம்பார் பெரிய பெரிய ஹோட்டல்ல பெரிய பெரிய தட்டெல்லாம் மூடி வைக்கிறாங்க. அந்த பேசுற மாதிரி அகலமா இருந்துச்சுன்னா அந்த பிணையிறதுக்கு ஈஸியா இருக்கும். என்னதான் ஒரு பொருள் செஞ்சாலும் கடையில வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஏன்னா இங்க வந்து அதிகமா நம்ம அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஆமா, அதனாலதான் நம்ம வந்து மாஸ்டருங்கிறது வந்து சும்மா கிடையாது. அதாவது எல்லாத்துக்கும் வயிறார நம்ம சோறு போடுறோம். நிறைய பேர் விவரங்கள் சொல்ல மாட்டாங்க. நம்ம கரெக்டா ஏட்டு வச்சுட்டு வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவா சொல்லி தர. இதனால அவருக்கு எனக்கு ஒரு பாதிப்பு வர போறது இல்ல. சில ரகசியங்கள் சொல்றதுனால எனக்கு வியாபாரம் பாதிக்க போறது எதுவுமே பாதிக்க போறதில்ல. ஆனா சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறட்டும். அங்க ஒரு கடையில எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க மக்களும் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்றதுக்காக நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இப்ப வந்து நல்லா சீனி இது எல்லாமே கரைஞ்சிருச்சு. அவ்வளவுதான், இல்ல எதுவுமே உள்ள இல்ல, ஓரளவுக்கு ஓரம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம எப்பயும் போல கொஞ்சம் கொஞ்சமா மாவு உங்களுக்கு வந்து, அதாவது நான் அன்னைக்கு பொட்டா காமிச்சதுக்கும் இப்ப நான் கோதுமை காட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் மாவு. ஏன்னா கோதுமை வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய வாங்கும். கோதுமை வந்து நல்லா தண்ணி வாங்கும். அதாவது தவிடு மாதிரி தானே இருக்கும் மாவு. எப்பயும் போல மாவை எவ்வளவுக்கு அளவு ஒண்ணு சேர்த்து விளையிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு நல்லா வரும். அதாவது மாவு நல்லா மிக்கல் ஆகி நம்ம கலவை போடுறோம் அப்படின்னா கலவை நல்லா போட்டா தான் வீடு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி தான். சும்மா ஏன்னா தானே சும்மா தட்டில அப்படியே உருண்டை வந்துருச்சு, நம்ம சேப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து புட்டு மாதிரி இருக்கு. இப்ப இது வந்து நம்ம உதிரியாயிருக்கு. ஏன்னா தண்ணி வந்து நல்லா கோதுமை பிடிக்கனால அப்படி வரும். நம்ம ரெண்டாவது தண்ணி தொளிச்சு பூரிக்கு வந்து மாவோட பதத்துலதான் இருக்கு. அதாவது இது நம்ம தண்ணியோட அளவெல்லாம் சரியா சொல்ல முடியாது. மாவுக்கு ஏத்த மாதிரி அப்பப்ப கூட்டி குறைச்சி பிணைஞ்சுக்கணும். 1 கிலோ போட்டோம் பாத்தீங்கன்னா 40ல இருந்து 45 பூரி வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அதனால நீங்க வீட்டுக்கு எவ்வளவு தேவை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி உருண்டையை நம்ம பெருசா எடுத்துடக்கூடாது. கரெக்டான அளவா இருக்கணும். பெருசா எடுக்கும்போது நீங்க உங்களோட, அதாவது வீட்டுல இருக்கும்போது சின்ன வடச்சட்டியா தான் யூஸ் பண்ணுவாங்க. எண்ணெயோட அளவு குறைவா இருக்கும். இதோட அடர்த்தி அதிகமா இருந்துச்சுன்னா அந்த தன்மை வராது. அதனால பாக்க போடுறப்ப நல்லா இருக்கும். ஒரு நேரத்தை பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரி ரொம்ப தண்ணியா ஆயிடுச்சுன்னா பூரி வந்து சவக்குன்னு ஆயிப்போம்.
இப்படி வச்சா ஒட்டக்கூடாது, கட்டக்கூடாது. கேக் மாதிரி இருக்கும் துண்டு துண்டா எப்பயும் போல. வந்து சைனீஸ் இது ஒரு நீங்க போடுறது அளவு ஆமா உருண்டை. இந்த அளவே போட்டாலே, இந்த அளவு போட்டாலே பூரி இந்த சைஸுக்கு வரும். நார்மல் சைஸ் ரொம்ப பெருசா ஒரு தடவை சப்பாத்திக்கு போற மாதிரி பூரிக்கு உருண்டையை போட்டுருவாங்க வீட்டுல. ஏன்னா இது பூரி என்னைக்கு அதிகமா தேய்க்கணுமே, நம்ம போடணுமே, அவசரமா இருக்கும். என்ன செய்வோம், 20 போட இடத்துல 10 போடுவான். ஆளுக்கு 2 வந்து பூரி வேண்டாம்னு சொல்லிடணும். அவங்க ஒண்ணுலயே வேணான்றாங்க. அவங்க எங்க 2க்குலாம் போக மாட்டாங்க, ஒண்ணுலயே போதும் ஜாமி அப்படின்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம ரவை போடல, எதுவுமே போடல, விசேஷமாலாம் ஒண்ணும் போடல. இருக்கிறத வீட்டுல இருக்கிறது ரவை போடுறப்ப என்ன ஆகும்னா அந்த புஷ்ஷான தன்மை கிடைக்குமே. ஆமா, அதை பார்க்க கூடாது. சாப்பிடுறதுக்கு வரும்போது சாப்பிட்டா இருக்கதான் பார்க்கணும். அது போடுறப்ப புஷ்ஷுன்னு இருக்கும். ஒரு 1 hour கழிச்சு அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வயந்து ரத்தம் வரும். ஏன்னா அந்த ரவை வந்து ஹார்டாயிரும், கிழிச்சிரும். சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட்டுச்சுன்னா அது நம்ம பெரிய ஆளுக்கு நம்ம கரெக்டா சாப்பிட்டுருவோம். சின்ன பிள்ளைங்கிறப்ப விளையாட்டா எடுத்து கடிக்கும். அது வந்து கத்தி மாதிரி, அதாவது டெம்பர் ஆயிரும், அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்காது. அப்ப அதோட பூரி வந்து மொறுமொறுன்னு ரொம்ப நேரம் உப்பி இருக்கிறதோட ரகசியம் வந்து ரவை சேர்க்கறது. ரவை, ஆனா நம்ம ரவை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இருக்க நம்ம அதாவது இந்த பொருளை வச்சே நம்ம இயற்கையாவே ஏத்தலாம். நீங்க வந்து பூரி வந்து ரொம்ப நேரம் நம்ம பூரியை வந்து 1 hour கழிச்சு நீங்க சாப்பிட்டாலும் விற்கிறதுக்கு சாப்பிட்டா வரும். அதாவது அந்த புசுத்தன்மை இருக்கும், ரப்பு இருக்காது. நம்ம அதை பார்க்க கூடாது. சாப்பிட நல்லா டேஸ்ட் இருக்குதா, அதாவது 2 hour கழிச்சு சாப்பிட்டாலும் அது சாப்பிடுற மாதிரி இருக்கும். இந்த புசுத்தன்மை மட்டும் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பூரி அமுக்குவோம், கை 2 பூரிக்குள்ள என்னடா பூரியை காணோம் அப்படின்னு வடிவேல கிணத்த காணும் சொன்ன மாதிரி நம்ம பூரியை காணோம்னு சொல்லி தேடணும். பெரும்பாலும் பண்ற தப்பு வந்து பூரி எல்லாம் உருண்டெல்லாம் போட்டு வச்சுட்டு தேய்ச்சி நியூஸ் பேப்பர்ல அடுக்குறாங்க. அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்க கூடாது. நியூஸ் பேப்பர்ல வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஏற்கனவே ஒரு ஈரத்தன்மை. நியூஸ் பேப்பர் தன்மை என்ன, நியூஸ் பேப்பருக்கு என்னன்னா ஒரு ஈரத்தை வந்து நல்லா உரி இவங்க தேய்ச்சு நியூஸ் பேப்பர்ல வைப்பாங்க. அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் தேய்க்கிறாங்கன்னா ஃபுல்லா அடிக்கிடுவாங்க. இதுக்கு ஈரத்தை ஃபுல்லா பேப்பர் உறிஞ்சிடும். அப்ப உறிஞ்சிட்டா இதுக்கு பேர் பூரி கிடையாது, அப்பளம். ஆமா, அதாவது பூரி இதை வந்து அப்பளம் எப்படி இருக்கும், காஞ்சிருக்கும். போட்டோடனே நல்லா மொறுமொறுன்னு வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அதான் கடுப்பு முடுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரிதான் பூரி இருக்கும். கேட்டா நல்லா தான் எல்லாம் செஞ்சு போட்டேன் இப்படி வருதுன்றாங்க. ஏன்னா அங்க பேப்பர் உறிஞ்சிடும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த மாதிரி இல்லாம அதுக்கு ஒரு மாவு இருக்குது. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். பினிஷிங் வந்து வரல, நான் மாஸ்டரா இருந்தே வரல. ஆனா நான் தேய்க்கும் போது நான் பினிஷிங் பண்ணிடுறேன். என்ன குறை இருந்தாலும் அதை நீங்க அதை வந்து அதனாலதான் நம்ம வந்து மாஸ்டருங்கிறத பினிஷிங் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு மாவு. இதோட தன்மை என்னன்னா, இந்த உருண்டை ஒன்னோட ஒன்னா ஒட்டாது. 1 மணி நேரம் 2 hour ஆனாலும் இதை நீங்க வந்து ஒட்டாம வச்சுக்கலாம். அதே மாதிரி பூரி தேய்ச்சி நம்ம ஒண்ணுக்கு மேல ஒண்ணுமே அப்படியே அடுக்கலாம். நம்ம அதோட தன்மை வந்து இந்த மாவுக்கு உண்டு. இதுவே நம்ம கோதுமையோ மைதாவோ போட்டோம்னா ஒட்டிக்கிறோம். இந்த மாவு கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். அதாவது பெரிய பெரிய ஹோல்சேல் கடையில வந்து கிடைக்கும். ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு நீங்க வாங்கி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. பூரி சப்பாத்தி நீங்க போடுறப்ப அந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மேல வந்து நம்ம என்ன செய்வோம்னா மைதா கோதுமை தான் தூவுவோம். அதுக்கு போல கிழங்கு மாவு. இது வந்து ஆலவலி கிழங்கு. அதனால இது வந்து நீங்க ஒண்ணு பயப்பட ஒண்ணும் கிடையாது. இது வந்து எதுக்குன்னா இதோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காண்டி கண்டுபிடிச்சிருக்காரு. கோதுமை போடுறதுக்கு போல இது எப்பயும் போல, அவ்வளவுதான். நம்ம டைட்டா போடுறதுனால மாவு உன்னோட ஒன்னா ஒட்டாது. பூரி கடையில எந்த டேமேஜ் இருக்கக்கூடாது. நம்ம இதுதான் பெரிய பண்ற தப்பு. நான் போட்டேன் பூரியில ஓட்ட விழுந்துருச்சு, அதான் அந்த தன்மை வராம அப்படியே அமைங்கி போகுதுன்னா நீங்க பிசுறு இருக்கும். இந்த பிசுறு இல்லாம கட்டை ஒண்ணு போல இருக்கா இல்ல வேற எதுல ஏதாவது ஒட்டி இருக்கா ஒரு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரி தேய்க்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த கிழங்கு மாவு தேய்க்கிறதுக்கு தான், வேற எதுக்குமே கிடையாது. அவ்வளவுதான். தைக்கிறது வந்து ஒரு இது. அதே மாதிரி ரொம்ப அழுத்தெல்லாம் வேண்டாம். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் வைக்கணுங்கிறது. அதே மாதிரி ரொம்ப பெருசாவும் தேய்க்க கூடாது. அதாவது உருண்டைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தேய்க்கணும். இது இருந்து அப்படியே இந்த மாவு போடுறப்ப பாத்தீங்கன்னா தேய்க்க நல்லா இருக்கும். பெருசாவும் தேய்க்க போறது கிடையாது. மாவு தகுந்த மாதிரி, அதான் 4 போன அவ்வளவுதான். இவ்வளவுதான். இதே போதும். அதான் இப்படி அதை அப்படியே மாத்தி போடுறோம். மறுபடியும் மாவு டேஸ்டா இந்த மாதிரி திரையில தேய்க்கிறப்போ ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். இது நம்ம கட்டையை தேய்க்கிறப்ப தேப்பம் கட்டை டபக்குன்னு தூக்கும். டபக்கம் அவ்வளவுதான். அப்படி இது மேலேயே வைக்கலாம். அந்த ஒண்ணுமே செய்யாது. இதுதான் இந்த மாவோட தன்மை. இப்ப நம்ம பூரி எல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. போடுறப்ப எல்லாமே பெரிய பண்ற தப்பு என்னன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா எடுத்து இதைத்தான் போடுவாங்க. அதுதான் தப்பு. நம்ம எடுத்து தேய்ச்சோடனே போடவே கூடாது. என்ன செய்யறோம், அதை அப்படியே மாத்தணும். எதை தேய்ச்சோம் அதுதான் பாத்தீங்களா, அப்படியே திருப்பி போட்டோம். ஆமா, அப்படி பேப்பர் மாதிரி வரும். அதுதான் அந்த மாவோட தன்மை. வேற இந்த மாவுக்கு வேற ஒரு தன்மையும் கிடையாது. எப்படி எடுக்க அப்படி பூவா வருது. ரெண்டாவது அந்த மாவே தெரியல. ஆமா, மாவு தெரியாத அளவுக்கு கம்மியா நைஸா. ஆமா, ஒண்ணுமே
கையில ஒட்டாது வைக்காது செய்யாது. நல்ல எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டா இருக்கும். எண்ணெய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஹீட்டா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு பூரி வந்து அதோட தன்மையில நல்லா உப்பி வரும். நம்ம வீட்டுல என்ன செய்வோம்னா, நம்ம வீட்டுல சின்ன அடுப்பாதான் இருக்கும், அதுல வந்து ப்ரெஷர் இருக்காது. முதல் 2 பூரி நல்லா வந்துடும். வீட்டுல போறவங்களுக்கு முதல் அந்த எண்ணெய் வந்து அந்த ஹீட்டா இருக்க வந்துடும். 3வது பூரிக்கு எண்ணெய் ஹீட்டுக்கு இறங்கிடும். நம்ம என்ன அப்படின்னா என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி எண்ணெய் மாதிரி அந்த பழைய ஹீட் வரும்போது தான் நம்ம போடணும். இல்ல நம்ம வீட்டுல சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, நம்ம நிறைய பூரி போடணும்னா இந்த மாதிரி இதுலயே சின்ன அடுப்புல இப்ப நல்லா மாடலா வந்திருக்கு சில்வர்ல. இப்ப வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரியே நிறைய ஒரு பர்னர், சிங்கிள் பர்னர்ல, அதாவது ப்ரெஷர் அதிகமா எரியற மாதிரி நம்ம பர்னர் வந்து உயரமா இருக்கும். ஆமா, இந்த மாதிரி வந்து நல்லா குவியல் அவ்வளவு நல்லா. அதோட பெரிய விஷயம், நம்ம பூரி என்ன போறோமோ அதோட ஒரு மடங்கு கூட இருக்கிற சட்டியில தான் நம்ம போடணும். அப்பதான் நம்ம அந்த எண்ணெயை வந்து கரெக்டா பூரி மேல எடுத்து ஊத்துறது சரியா வரும். சின்ன ஒரு சட்டியை வச்சுட்டு பெரிய சைஸ் பூரி போட்டோம்னா அது வராது. இதுல வந்து இந்த மாதிரி எண்ணெயோட ஆவி நிறைய அடிக்குது. ஆமா, இவங்களுக்கு ரொம்ப ஆகுது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப அடுப்பு துருக்கி வச்சு இடம் பாழாயிடக்கூடாது. இடம் பாழாயிரம் வர்றவங்க எல்லாரும் பாழாயிருவாங்க. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நல்ல ஒரு திறந்த வெளியே எல்லாத்தையும் உட்கார வச்சு பூரிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு அழகா நான் போட்டுக்கேன். அதனாலதான் அந்த கடையில வந்து அந்த கடையோட வந்து கொஞ்சம் அங்கங்க கருப்பு அதெல்லாம் இருக்கதான் இருக்கு. நம்ம அதை வந்து பொருட்படுத்தக்கூடாது. நம்ம பூரியை போடுறோம். கிண்டி சொல்லிடுங்க. ஆமா, எண்ணெய் நல்லா லேசா நல்ல ஒரு அளவு கிண்டி விட்டுட்டு கோயிலுக்கு மந்திரம் சொல்றேன். மந்திரம் இல்ல, மாயம் இல்ல, ரவா போடல, எதுவுமே போடல, கேக்கு மாதிரி எடுத்தேன். அவ்வளவுதான். கலர் வந்துருச்சு, அப்படியே தூக்கிற வேண்டிய. அப்புறம் அதே இருந்தா எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு மோந்து ஊத்துற கேப் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த பூரி விட்டுட்டோம்னா அது கீழே வந்துடும். அப்படியே இதுக்கு எல்லாம் காரணம்னா ஹீட்டு தான். புஷ்னு வரும்போது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், அடுத்து போடணும். இதுலயே நம்ம பூரிய ரெண்டாவது பூரி அமைய போது நம்மளோட மனசு தான் காரணம். நம்ம மனசு தோன்றுச்சுன்னா பூரியும் தோன்றும். அதாவது போடுறப்பே அந்த திங்கிங்லயே பூரி போயிடும். அதாவது 10 பூரி போறப்ப ஒரு பூரி அந்த மாதிரி வரும். அதை வச்சு நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம பூரி போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப என்ன சூடு குறையும். என்ன செய்வோம், நம்ம அவசரத்துல வந்து அடுத்தடுத்து பூரியை போறப்ப பூரி எண்ணெய் அடுத்த வரப்ப தீரும். ஏன் இந்த மாதிரி ஆகுதுங்க முதல். இப்ப வந்து எண்ணெய் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம், அடுப்பை குறைச்சிட்டோம். இப்போ ஒரு பூரி வந்து என்ன ஹீட் இல்லாம பூரி எப்படி அமுங்குங்கிறத இப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஆயிடும். ஹீட் எண்ணெயில ஹீட் இல்ல வைக்கல அப்படின்னா பூரி இந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஆனோடனே என்ன நினைச்சிருவாங்க, அப்பளம் கணக்கு ஆயிருது. அப்போ வந்து நம்ம பூரியில தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. பூரியில மிஸ்டேக்கே கிடையாது, எண்ணெயில தான் மிஸ்டேக் இருக்கு. இந்த மாதிரி பூரிக்கு எண்ணெய் பயங்கரமா குடிக்கும். நம்ம இவ்வளவு நேரம் நல்லா புஷ்னு எல்லாமே போட்டோம், ஹீட்டு கம்மியா போறப்ப இந்த மாதிரி வந்துடும். நம்ம பூரி போடக்கூடிய இந்த பூரிக்கு மட்டும் எண்ணெயோட அளவு அதிகமா, எண்ணெய் வந்து அதிகமா இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு ரெண்டாவது நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். 1 லிட்டர் எண்ணெய் 1 கிலோ பூரிக்கு. 1 கிலோ பூரி. ஆனா அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் இருக்கணும். அதுக்காக எண்ணெய் வந்து அதிகமா காட்டணும். சின்ன பாத்திரத்துல நிறைய எண்ணெய் ஊத்திட்டு நான் நிறைய எண்ணெய் ஊத்துறேன்னு சொல்லக்கூடாது. சாப்பிடலாம் சார், அமைக்கி காட்டுங்க. எப்படி பஞ்சு மாதிரி இருக்கணும். பூரி வந்து நான் பிச்சு காமிக்கிறேன். பூ போல நைஸா பாருங்க எப்படி வருதுன்னு. 2 விரல் போதும். அப்படி 2 விரல் போதும், அவ்வளவுதான். 2 விரல்ல அழகா அருமையா விற்கிற அளவுக்கு இருக்கு. 2 கைட்டை போட்டு சண்டை போட வேண்டாம், ஒண்ணும் செய்ய வேண்டாம். இப்போ அண்ணன் ஒரு சூப்பரான குருமா வச்சிருக்கிறாரு. பூரிமா வந்து கிழங்கு, இந்த கிழங்கு ரொம்ப கட்டியா இருக்க கூடாது. பூரி கிழங்கு நம்ம முனியாண்டி விலாஸ்ல வந்து வித்தியாசமா பண்றாங்க. அது ஒரு வீடியோ நம்ம தனியா போடுவோம். இந்த பூரி கிழங்கு மற்ற கடை மாதிரி போடல, இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கு. அது ஒரு வீடியோ நம்ம போடுவோம். பூரி கிழங்கு நல்லா அருமையா இருக்கு, நைஸா. அதாவது கிழங்கு மொக்கையா இல்லாம சின்னதா சாப்பிடக்கூடிய அளவுல சின்னதா இருக்கு கிழங்கு. இந்த மாதிரி கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சிருக்காங்க, அருமையா இருக்கு. மற்ற இப்படி எத்தனை வெரைட்டிஸ் கொடுக்குறீங்க, எப்படி உங்களுக்கு கட்டுது? பூரியோட விலை என்னதான்? விலை வந்து பாத்தீங்கன்னா 2 பூரி 30 ரூபா தான். 2 பூரி 30 ரூபா. செட்டு 30. இது வந்து நாமளே எல்லாமே தயார் பண்றதுனால கம்மியான விலை கிடைச்சாலே போதும். அதிகமான பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா செட்டு 50 அப்படிங்கிறாங்க. இந்த தரம் இருக்காது. நம்ம வந்து கம்மியா நாமளே ரெடி பண்றோம். அதனால பிள்ளைங்க ஸ்கூல் போற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே சாப்பிடுற மாதிரி ரேட்ல வச்சா தான் அவங்களுக்கும் காட்டும். ஸ்கூலுக்கு மதியம் வாங்கிட்டு போவாங்க, வைப்பாங்க. அவங்க நம்ம அதிகமா ரேட் வாங்க முடியாது. அதனால 30 ரூபா சட்னி சாம்பார் எது கேட்டாலுமே நம்ம வச்சு கொடுத்துருவோம். நல்லா மதியம் வரைக்கும் சாப்பிடுறதுக்கும் நல்லா சாப்பிடுவோம். ஏன்னா நாமளே எல்லாம் இறங்கி ரெடி பண்றதுனால, ஏன்னா நாம சாப்பிடணும் முதல்ல. நாம சாப்பிடுற மாதிரி தான் அவங்க மற்றவங்களும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே வந்து
இருக்கணும்னா அந்த எனக்கு வந்து பல்லு வலிக்காது, எதுவுமே இருக்காது. பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம். சாப்பிடலாம். ஒவ்வொரு கடையில வந்து பூரி எப்படின்னா கிழங்கு மட்டும்தான் தருவாங்க. ஆனா இவங்க கடையில வந்து 2 வகை சட்னி, கிழங்கு, சாம்பார் கூட வாங்கிக்கலாம். எல்லாமே சேர்த்து செட்டு 30 ரூபா தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி பூரி போட்டு வீட்ல சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.